पहले क्या है कि हमें ऐसा अंदाज़ा नहीं आता कि इस मिट्टी से कुछ फ़ायदा होगा, लेकिन अब क्या है कि हमने रिज़ल्ट देखा है तो बहुत अच्छे रिज़ल्ट मिले हैं। तो सभी किसानों की एक चाह बन गई कि हम मिट्टी डालेंगे। நீர்நிலைகளை புதுப்பிக்கிற திட்டம் மூலம் வளமான வண்டல் மண் நீர்நிலைகளிலிருந்து இலவசமாக கிடைக்கிறது. அதை விவசாயிகள் தங்கள் சொந்த செலவில் தங்கள் விளைநிலங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். வண்டல் இலவசமாக கிடைப்பது போக வண்டல்களை டிராக்டர் வண்டிகளில் கொண்டு செல்கிற செலவை விவசாயிகளே ஏற்றுக்கொள்கிறார்கள். இத்திட்டத்தின்படி கீழ்நிலை மற்றும் நடுநிலை விவசாயிகளும் தரிசு நிலங்களும் விளைச்சல் குறைவான நிலங்களும் உள்ளவர்களும் இந்த வளமான வண்டல் மண்ணை தங்கள் விளைநிலங்களில் பயன்படுத்தி விளைநிலங்களின் வளத்தை அதிகரிக்க முடியும். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், பல வருடங்களாக சேர்ந்துள்ள வண்டல் மண்ணில் பயிர்கள் வளர்வதற்கு உதவுகிற பல்வேறு அடிப்படை கூறுகள் அதிக அளவில் காணப்படும். அவற்றில் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், கரிம கார்பன் மற்றும் நுண்ணுயிரிகளின் கலவையும் அதில் அடங்கும். வண்டல் மண் விவசாய மண்ணின் தரத்தை அதிகரிக்கிறது, ரசாயன உரங்களின் தேவையை குறைக்கிறது. இதனால் மகசூல் அதிகரிப்பதுடன் மண்ணின் தரத்தை பொறுத்து விவசாய முறைகளை மாற்ற விவசாயிகளுக்கு வாய்ப்பளிக்கிறது. இதில் மிகவும் முக்கியமானது, இந்த வண்டல் மண் தரிசு நிலத்தை மாற்றி அதிக விளைச்சலை கொடுக்க முடியும். மேலும் வண்டல் மண்ணில் உள்ள ஈரப்பதத்தால் விவசாயத்திற்கு அதிக தண்ணீர் தேவைப்படுவதும் குறைகிறது. கிராமப்புற வீடுகளில் திறந்த வெளிகளை சமையல் தோட்டமாக மாற்றவும் இதை பயன்படுத்தலாம். पहले जो सोयाबीन निकलती थी 2 से 3 कुंटल को भिगो, अब के जो निकली है 6 से 7, तो इससे कहीं है कि हमारे खाद की जरूरत नहीं पड़ी मिट्टी डालवा से, और खाद का पैसे बचे हमारे और फसल भी ज़्यादा निकली। हमने खाद डाल दिया तो एक ही पानी लगा, वो खाद नहीं डाला उस खेत में हमें 2 पानी लगे, यानी कि हमें 2 पानी की सीधा बचत है। पानी भी बचेगा प्लस मुनाफा भी ज़्यादा होगा।